வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். சீர்காழி அருகே வேட்டங்குடி புற்றடி மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா. சீர்காழி அருகே வேட்டங்குடி புற்றடி மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வேட்டங்குடி கிராமத்தில் மிக பழமை வாய்ந்த புற்றடி மாரியம்மன் கோயில் உள்ளது. இக்கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையன்று நடைபெறும் தீமிதி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஆண்டுக்கான தீமிதி திருவிழா நேற்று மாலை வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு கடந்த 31ஆம் தேதியன்று நடைபெற்ற காப்பு கட்டும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு காப்பு கட்டிக் கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் காலை மாலை ஆகிய இரு வேளைகளிலும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீப ஆராதனை நடைபெற்று இரவில் அம்மன் வீதியுலா காட்சியும் நடைபெற்று வந்தது. அதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான நேற்று நடைபெற்ற தீமிதி திருவிழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் மாலை மாரியம்மன் முக்கிய வீதிகளின் வழியாக பச்சைக்காளி, பவளக்காளி ஆட்டத்துடன் உலாவரும் காட்சி நடைபெற்றது. தொடர்ந்து காப்பு கட்டிக்கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்குள்ள அரண்மனை குளத்தில் புனித நீராடி தலையில் கரகம், காவடி அலகு காவடி எடுத்து வந்து கோயிலின் முன்புறம் இருந்த தீக்குண்டத்தில் இறங்கி நேர்த்திக் கடன் செலுத்தினர். பின்னர் அம்மனுக்கு மாவிளக்கு மற்றும் உருவ பொம்மைகள் வாங்கி வைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வழிபட்டனர். இந்த விழாவில் உள்ளூர், வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்தும் வந்து பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம மக்கள் மற்றும் விழா குழுவினர் சார்பிலும், விழாவிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை புதுப்பட்டினம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஹேமலதா தலைமையில் போலீசார் செய்திருந்தனர். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு 360 செய்திக்காக வேட்டங்குடியிலிருந்து மாவட்ட செய்தியாளர் உங்கள் KR சந்திரன்.